யாருக்கும் உங்களுடைய கனிவான வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ சமூகம் நமக்கு ஆசீர்வாதமாய், தேவனுடைய மகிமை நமக்கு மேன்மையாய் இருக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் சபையில பிரசங்கிக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்ற ஊழியருக்கும் சபையாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். தகுதியில்லாத என்னை நிலத்தில் நிறுத்தி ஆண்டுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாக தகுதிப்படுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படி விசேஷித்த கிருபை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். யாராவது எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் தாபரிக்கும் சலமே கஞ்சனத்தாய் காத்தீரா. தேவன் தாபரிக்கும் கஞ்சனத்தாய் காத்தீரா. தேவன் தாபரிக்கும் ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? எங்க வாசம் பண்றாரு? நான் பிரச்சனை பண்ணப்படுறது நீங்க தான் பேசணும். பேசிட்டு போறாங்க, நீங்க பேசணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? பேசணும். நீங்க பேசணும். எனக்கு தெரியும் யார் பேசுறீங்க, யாரும் பேசணும் அப்படின்னு தெரியும். ஆமா. ஆண்டவர் எங்க வாசம் பண்ற? எங்க வாசம் பண்ற? எங்க வாசம் பண்ற? மனுஷ மத்தியில, நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். யாரு? யாரு? தேவன். தேவன் யார் மத்தியில வாசம் பண்ணுகிறார்? நல்ல சொல்லணும். யார் மத்தியில? நிறைய மனசு பார்த்து சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆமென். நீங்க சொல்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். திரும்ப திரும்ப ஒரு வேலை 12 மணி வரைக்கும் இதுவே கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் யார் மத்தியில வாசம் பண்றாரு? மனுஷன் மத்தியில. யார் மத்தியில? யார் மத்தியில? யார் மத்தியில? யார் வாசம் பண்றா? ஆண்டவர். யாரு? ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் தான் யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். ஆமென். ஆமா, நம்ம சர்ச்சுக்கு பேரு உலக, சுருக்கமா சொன்னா அவருக்கு பேரு உலக ரட்சகர். ஆமென். உலகத்துக்கே அவர்தான் ரட்சகர். ஆமென். உலகத்துக்கே அவர்தான் தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் மத்தியில எனக்குள்ள வாசம் பண்றார்? வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனை கையினால கட்டுற ஆலயத்துல வாசம் பண்ணுவது இல்லை, உனக்குள்ள வாசம் பண்ற. ஆமென். எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவர் யாரு? அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர். ஆமென். அவர் சொல்றாரு, நான் மனுஷன் பெற்ற ஆலயத்துல தங்க மாட்டேன், நீதான் என்னுடைய ஆலயம், உனக்குள்ள வாசம் பண்ணுவேன். ஆமென். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். ரொம்ப சுலபமா 8:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சு 10 மணி ஆச்சு. 1.5 மணி நேரமா பாட்டு பாடி இன்னும் நீங்க உற்சாகமாகவே எப்பதான் வருவாங்க, அப்ப எப்ப காலியாவா, பின்ன எப்போ அப்ப சாவா, பின்ன எப்பதான் முடிப்பா வெளியில போவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரு, வாஞ்சை உள்ளவன் மேல் என் ஆவியை, ஆஞ்சை உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு என்ன இருக்கணும்? எனக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை. வாஞ்சை என்னதான்? ஆசை, தாகம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம். அந்த வாஞ்சை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க மேலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆண்டவர் சொன்னாரு, வாஞ்சை உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:16 வாசிக்க வேண்டாம். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியினாலே அவனை கவனிக்க, எனக்கு நன்மை வேண்டும்னா, விடுதலை வேண்டும்னா, ஆசீர்வாதம் வேண்டும்னா, தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை எனக்கு என்ன செய்யணும்? அந்த ஆசை எனக்கு இருக்கணும், அந்த வைராக்கியம் எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் தேவன் என்னை விடுவிப்பார். தேவன் என்னை, தேவனுக்கு விடுவிக்க எந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? விடுவிக்க 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 கேக்குதா? தேவன் என்னை விடுவிக்கலன்னா என்னை எந்த மனுஷன் என்ன செய்கிறது? விடுவிக்க. விடுதலை வேண்டுங்கிறவங்க மாத்திரம் அமைச்சு நல்ல தலைக்கு கையை வைத்து, நல்ல தலைக்கு மேல கையை வைத்து, அல்லேலூயா. ஆமா, தலைக்கு மேல கை வைத்து, அல்லேலூயா. தீவில நின்னா தான் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா தீவில நிக்க மாட்டியா?
1000 எனக்கு வேண்டாம்னு சொல்றது மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. 1000 ரூபாய் வாங்கி வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளேயே காலி ஆயிடும். அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் சொல்றது என்ன செய்யறேன் கேட்கிறேன், சொல்றத கேட்கிறேன், டிவில நிக்கிறேன், என் வருஷத்துக்கு நான் காத்து இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு நித்திய இம்மை மறுமை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றதை கேட்கறதா வேண்டாமா? அழிஞ்சு போறதை கேட்கறது நம்பியும் அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது தான், அது மேல இருக்கிற வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை கேட்கணும், அதை கேட்கணும். அதை கேட்கிற எந்த மனுஷனும் பிரகாசிக்கும். வாஞ்சை உள்ளவர்கள் தான் யாருக்கு ஆசை இருக்குதோ, நான் சொல்றதை கேட்கணும்னு யாரு விரும்புறாங்களோ அவங்க மேலதான் தங்குவேன், அவங்க கூட தான் இருப்பேன். ஆமென். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் மேல வாஞ்சையா இருக்கிறதுனால அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இருந்து விடுதலையாக்குவேன். இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலையாக ஆண்டவரே 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 கேட்டாலும் ஆண்டவர் உதவி செய்ய என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆனா அவர் தங்கள் ஆலயமாய், அவர் வாசம் பண்ணுகிற இடமாய் நீங்களும் நானும் மாறிட்டால் கூப்பிட வேண்டியதில்லை, நம்ம நினைக்கும் போது சத்தமா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுகிறது, நீ பேசும்போது நீ பேசும்போது நான் ஆமா உங்க வீட்டுக்காரங்க மனைவியை பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கேன் அப்படி இந்த உலக மனுஷன் அப்படி இருப்பான். ஆனா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நீங்க பேசும்போது அவர் கேட்பார். உங்கள் காரியத்தை முன்ன அறிந்து அதை செய்கிறார். பக்கம் வரல. தேவன் மேல ஒரு பற்றுதல் எனக்கு உலகத்தை குறித்த கவலை எனக்கு இருக்க ஆண்டவர் மேல வைக்கிற மகிழ்ச்சி, அந்த ஆசை, அந்த பசி தாகம் எனக்குள்ள எப்பவும் எனக்கு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, எந்த நிலையிலும் ஆண்டவர் மேல வாஞ்சி. ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே இப்ப ஆண்டவர் மேல எத்தனை பேருக்கு வாஞ்சி வரும்? நல்ல கவனிக்க, இந்த உலகத்துல யாருக்கு நம்ம உண்மையா இருந்தாலும் அவங்க ஏமாத்திடுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தா உங்களை அவங்க ஏமாத்தணும். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? ஏமாத்த மாட்டாரு. உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை சொல்றேன். அப்போ அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆமென். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் போகிற இடமெல்லாம் நம்மோடு கூட வருகிற தேவன். ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா?
அப்ப இந்த தேவன் மேல எனக்கு ஒரு வாஞ்சை வேணும், எனக்கு ஒரு வாஞ்சை வேணும். இந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யற ஒரு நல்ல மனுஷனா நீங்களும் நானும் மாறணும். ஆமென். கரெக்டா 10:45 முடிச்சுடுவேன். சரியா? அதனால ரொம்ப நேரம் நான் பேசுவேன். அதனால நீங்க தயவு செய்து கவனமா கேட்கணும். சரியா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவர்கள் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. அவருக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. நீ போதை உன் போக்கையும் அறிந்திருக்கிறா, உன் மனைவியும் அறிந்திருக்கிறா, உன் உள்ளத்தின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இறக்கமும் எனக்கு அது இல்லைன்னா என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்காது. நான் எப்படிதான் கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்க மாட்டார். அல்லேலூயா. அவர் கேட்க மாட்டார். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ கூப்பிடும் போதே நான் கேட்பேன். ஆமென். நீ கூப்பிடும் போதே நான் கேட்பேன். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சையில வலது பக்கமோ இடது பக்கமோ நினைச்ச கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். என்னை ஆண்டவர் அறிவார். அவன் சொல்லுவாங்க, அவன் சொல்லுங்க. அவன் நான் செய்த தப்பு ஆண்டவருக்கு தெரியும், நான் செய்த நல்லது ஆண்டவருக்கு. ஆமா, அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ என் நினைவுகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை ஆண்டவர். ஆமா, நான் பரவான சர்ச்சைக்கு வந்து தப்பு தப்பா வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு. நான் பரிசுத்தம் இல்லாம கம்பெனி எடுத்தாலும் ஆண்டவருக்கு. நான் பரிசுத்தம் இல்லாம நான் பரிசுத்தமான ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, அதான் ஆண்டவருக்கு. அவருக்கு மறைவாய் வேதம் சொல்லுகிறது, அவர் இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன். அவை என் இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆழம் எனக்கே தெரியாது, தேவனுக்கு தெரியும். அவன் சொல்லுங்க, அவன் சொல்லுவா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். சொல்லுவா, அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற எந்த காரியத்தில் என் ஆண்டவர் அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமான்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. நல்ல தலைக்கு மேல கை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஆண்டவர்கிட்ட எப்படி இருந்தா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அமேன், அமேன். நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அங்க என்ன இருக்காது? அங்க என்ன இருக்காது? அங்க என்ன இருக்காது? அங்க என்ன இருக்காது? கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, போராட்டம் இருக்காது,
நிந்தை இருக்காது, பிரஷர் இருக்காது, எந்த விதமான போராட்டமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா என்னை ஆசீர்வதித்தது, என்னை நடத்துகிறவர், எனக்குள்ள வாசம் பண்ணுகிற என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. அவர் என்னை நடத்தினார். என் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்போ அவர் என்னை நடத்தணும், அவர் எனக்குள்ள தங்கணும் அப்படிங்கிற வார்த்தை வாழ்க்கையில இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் இருக்கணும். உலகத்துல தேவனை அறிவை விட்டு விலகும்படி, அதை விட்டு விலகும்படி பிசாசு தீவிரமாக கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி உங்களை என்ன செய்யலாம்? சுத்தி கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையினால் என்னை கீழே தள்ள வேண்டும் என்று இந்த பிசாசு என்னை சுத்தி சுத்தி மறக்கிறான். ஆமென். இவனை ஜெயிக்கிறதுக்கு தான், இவனை ஜெயிச்சாதான் ஆண்டவர் எனக்கு நினைச்சுவாரு. இவனை ஜெயிக்கலன்னா ஆண்டவர் எனக்குள்ள நினைச்சு மாட்டாரு, இருக்க மாட்டார். ஆண்டவர் இல்லைன்னா அவருடைய எந்த பங்கும் எனக்கு இல்லை. அந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? யாரு ஜெயம் என்று சொல்லுவது? இந்த உலகத்தை ஜெயிக்கிற வெற்றி, இந்த உலகத்தினுடைய பாவத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற அநியாயத்தை, இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியத்தையும் மேற்கொள்ளுகிற அந்த காரியத்துக்கு பிறகு ஜெயம், வெற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, அந்த பெரிய பிரசங்க நீங்க கேட்க வேண்டியது ஒரு சின்ன பிரசங்க. ஆனா இந்த மனசை விட்டு நினைச்சக்கூடாது, நினைச்சக்கூடாது, விலகவே விலகவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் எனக்குள்ள வாட்ஸ்அப் பண்றாங்க, என்ன செய்யணும்? அவர் மேல நல்ல சத்தம் சொல்லி என்ன செய்யணும்? வாஞ்சியா இருக்கணும். யாரெல்லாம் வாஞ்சியா இருக்காங்களோ அவங்க ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலையா. யாரெல்லாம் வாஞ்சியா இருக்காங்களோ அவர் ஆண்டவர் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? விடுதலை ஆட்கள் அவங்கள உயர்ந்த அடங்கிற்கு மறக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் எனக்குள்ள என்ன செய்யணும்? தங்கணும் அப்படிங்கிற வாஞ்ச எனக்கு இருக்கணும். அதுக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் விடணும்? எப்பெல்லாம் விடணும்? எப்பவும் விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க சர்ச்சுக்கு வரும்போது என் பாவத்தை வந்தீங்கப்பா, நான் கம்பெனி எடுக்க போறேன், கம்பெனி எடுத்து முடிக்க போறேன். அடுத்த அது ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. என் வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேல் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் நீதி செய்வது இன்னும் அநியாயம் செய்வது இன்னும் இதோ நான் சீக்கிரமா அவன் செய்யத்தக்க பலன். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆமென். அது மதுரையில நானும் காணப்படணுங்கிற ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் கலந்து வைக்காம நல்ல தலைப்பார கலந்து வைக்கி. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க.
சொல்லுகிற அந்த நீதியும் அந்த உண்மையும் என் வாழ்க்கையில் நிர்ணயிக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஆண்டு வேதம் அழகாய் சொல்லுகிறது. சீக்கிரம் வாசிக்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1:10. நல்ல கவனிங்க. முதலாவது கொலோசியர் 1:10. பைபிள் எடுக்காத உங்களுக்கு கவனிக்கணும். சரியா? கொலோசியர் 1:10 ஆண்டவர் சொல்ற முதலாவது சகல விதமான நற்கிரியைகளை சகல விதமான நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தந்து. முதல்ல என்னதான் சகல விதமான நற்கிரியை நல்ல காரியங்களை செய்து அப்படிப்பட்ட கனியை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் நானும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறேன். என்ன கொடுக்கணும்? இந்த ஆண்டவருடைய எண்ணம் எல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி கனியற்றவர்களாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவரை அறிகிற அறிவில நான் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஐயா நான் 10 வருஷம் கோயிலுக்கு வரேன், ஜெபம் பண்ண தெரியும். ஐயா நான் 5 வருஷம் கோயிலுக்கு வரேன், டைமுக்கு போறது. ஐயா நான் 2 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன், என் கட்ட முழக்க எப்படி இருந்துச்சு? ஐயா நான் 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன், ஆனா இன்னும் பொய்தான் சொல்லிக்கிட்டே. ஐயா 6 மாசமா சர்ச்சுக்கு வரேன், ஒரு பிரயோஜனமும். இப்ப நம்ம விருத்தி அடைஞ்சிட்டோமா? விருத்தி அடைஞ்சிட்டோமா? விருத்தினா என்ன? வளர்ச்சி. வளர்ச்சி. நான் எந்த நிலையில ஆரம்பிச்சனோ அந்த நிலையில நான் நின்றேன்னா நான் என்ன செய்யறேன்? வளரல. வளர்ந்த கண்ணு ஒரு நல்ல மாங்காய் பழம் நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஐயா இந்த மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாங்காய் போட்டு கொடுங்க, நான் எங்க ஊருக்கு போயிடுச்சு, இந்த மாங்காய் பழக்கணும், இந்த மாங்காவை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு நான் கேரளாவில இருந்து அந்த கொட்டையை வாங்கி 10 ரூபாய் கொடுத்து என் நிலத்துல நல்ல குடியிருக்காங்க. சொன்னபடி நல்ல குடியிருங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் மண்ணம் போடுங்க, கொஞ்சம் செங்கலை போடுங்க, அதுக்கு வைங்க, எல்லாம் வச்சு அந்த கொட்டையை நான் வச்சிருந்தேன். அது தொழு என்னைக்கு வருவோம், என்னைக்கு வருவோம், என்னைக்கு வருவோம், என்னைக்கு வருவோம். நான் வேற வரவே இல்லைன்னா நான் பிரயாசப்பட்டது ஏதாவது பிரோஜனம், ஏதாவது பிரோஜனம். ஏன் சர்ச்சைக்கு போட்டேன்? ஏன் சர்ச்சைக்கு வர? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு தானே ஏற்றுக்கொண்டேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே ஏற்றுக்கொண்டேன். நான் இழந்து போன சமாதானத்துக்கு திரும்ப வரணும்னு தானே நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனா நான் இன்னும் என்ன செய்யல? விருத்தி அடையல. இன்னும் என்ன செய்யல? என்ன செய்யல? விருத்தி அடையல. ஆண்டவர் குப்பையும் குளமா இருக்கிற வீட்டுக்குள்ள தங்க மாட்டார். ஆமென். அது கூட்டி அலங்கரிக்கப்பட்டு சுத்தமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமையா அமர்த்தியிருந்தா பெருத்து கல்லாமலே நீரொன்னை அழியும் ஆதிரவா நீரொன்னை செய்யும் நீரத்தில் காணும் பார்த்தமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும்
நான் போட்டுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு. என்னை எல்லாரும் பார்க்கணும் விரும்புகிறேன். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, உன்னை ஆண்டவர் ஆண்டவர் அன்றைக்கு மனதாட்சி மனுஷனுக்கு முகத்தை பார்த்தார், முகத்தை பார்த்தார். ஆனால் தேவனாகிய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலில் எல்லா விதமான நற்கிரிகளாகிய கனிகளை தந்து நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். என்ன அடையணும்? என்ன அடையணும்? நல்ல கவனிங்க. பரலோகத்துக்கு போகணும்னா தேவன் சொன்னபடி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தொடங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை. ஆமென். அதுக்கு தந்தை என்ன இருக்குமோ வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 12:1 சீக்கிரம். மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நல்ல கவனிங்க. நம்மை வேகம் போன்ற திரளான சாட்சி. ஆமென். ஆதியாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வரைக்கும் அவர் விட்டு சென்ற 12 சீசர்களை குறித்தும் அதற்கு பிற்பாடு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய மேன்மை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உலகத்துல என்னை பாரப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, என்னை நிந்திக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை குறைவாய் பேசுகிற இந்த பாரமான அனைத்தையும் தள்ளிவிட்டு அவன் இந்த பாவத்தையும் என்ன செய்யணுமா? அசிங்கமாசிங்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடணும். நான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கேன்? நான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கேன்? ஆண்டவருடைய ட்ராக்ல ஓடுறேன்னா, சிவப்பு கப்பலத்துல ஓடுறேன்னா, முழு கப்பலத்துல ஓடுறேன். ஆண்டவருடைய சிவப்புல தான் ஓடணும். முழுவதும் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. முழுவதும் நான் இல்ல, சிவப்புல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்படி தெரியாதவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணு இருந்து எப்படி இருக்க? நீ உயிரோடு இருந்து எப்படி இருக்க? நீ விதையடிக்கப்பட்ட தொண்டை திறக்கப்பட்ட உன் கண்ணு கூடா இருக்கா? அமே உன் கால உனக்கு தெரியலையா? உன் வழி உனக்கு தெரியலையா? அமே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழியில பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, அப்ப நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில ஆண்டவரை அறிகிற அறிவில நான் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடைஞ்சிட்டா இந்த உலகத்துல யாரும் நம்மள ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையான எந்த ஈவும் மூடமான எந்த வரமும் அது பணத்தில் உருவாக்கி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து வரும். அதுல வேற்றுமை இல்ல, குறைவு இல்ல, அதுல மேன்மை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருத்தர் தான் நன்மை செய்கிறார். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசைக்கிற பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை. நான் நம்புற மனுஷனுக்கு நான் நம்புற உலகத்திலிருந்து நன்மை செய்யாது. இந்த
உலகத்தை ஜெயிக்கிறத நிறுத்தி இந்த உலகத்தை ஜெயிக்கணும். கண்களை நிச்சயம் ஜெயிக்கணும், மாம்ச நிச்சயம் ஜெயிக்கணும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும். அல்லேலூயா. முடியுமா? ஒரு நாள் முடியாது. இந்த லக்கை நோக்கி தொடரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாரமான அனைத்தையும் பாவத்தையும் என்னை பாரப்படுத்துகிற உலகத்துல வேதனைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் என் மைண்ட்ல செட் பண்ணவே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெயமுள்ள ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனும் அல்லேலூயா. தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா, தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா முதலாவது எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஆசை இல்லைன்னா அது ஒண்ணுமே. எனக்கு உலகத்துக்கு மேல ஆசை, தேவன் மேல ஆசை தான் நடக்குது. அல்லேலூயா. யார் ஒண்ணு உலகமா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர். அப்போ ஆண்டவர் மேல எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தா என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? சத்தமா சொல்லி என்ன செய்வாரு? எத்தனை வருஷம் நீ பிடிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை வருஷம் நீ போராடிட்டு இருந்தாலும் சொல்றேன், நீ ஆண்டவர் மேல, ஆண்டவரே நான் உண்மை அறிவேன், ஆண்டவரே உமக்காக வாழுவேன், எனக்குள்ள எந்த காரியமும் என்னுடைய வழி அது உங்களுடையது இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுடைய வழியில நடப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும். சங்கீதம் 37 வாசிக்க வேண்டாம். உன் வழியை நத்தலுக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாக உன் காரியங்களை போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அதே சங்கீதம் 37 கர்த்தருக்குள்ள உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நிறைவேற்றுவார், அவரே நடத்துவார், அவரே தாண்ட சொன்னார். நான் உன்னை தாண்டுவேன், உன்னை தப்புவிப்பேன், உனக்காக யாவை செய்வேன், உனக்கோ உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்த காரியம் அது பயங்கரமா இருக்கும், அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என் கோலும் என் தனியும் உன்னை தேற்றும், உன்னை குள்ளலை இடங்களை வைப்பேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு விடுவேன், உன் ஆத்மாவை நான் தேற்றுவேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் சொன்னது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் ஒரு நாள் போய் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த சென்னை பகுதியில் ஜீவனத்துக்காக வந்த என்னை இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு ஆண்டவர் மேம்படுத்தி வைத்திருக்கிறார் சொன்னால் அந்த தேவன் செய்த தப்புதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் நடத்துகிற வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னை மேம்படுத்துவது அன்பருக்கு முன்னாடி அது குப்பை. ஆண்டவருக்கு முன்னாடி நான் குப்பையா இருக்கேன், ஆண்டவருக்கு முன்னாடி தூசியா இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை மண் என்று நினைவு கூறுகிறார். நான் மண்ணு, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றுமே யாரும் சொல்லணும். ஆமென். நான் மண்ணு, மண்ணு தண்ணியில போட்டு என்ன செஞ்சோம்? எடுத்து பிடிச்சிடலாமா? துறை எடுத்துடலாமா? விற்க முடியுமா? விற்க முடியுமா? ஷோகேஸ்ல வச்சு இந்த மண்ணு, இந்த மண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது காட்ட முடியுமா? இந்த மண்ணை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? நான் ஒண்ணுமே நான் நினைத்து பார்த்தேன். என்ன லெவலில் போட்டாலும் அது தெரியல.
ஒன்றுமே அது கலைஞ்சி உன்னை எப்படி பார்க்கிறாரு ஆட்டல தண்ணீரை கலக்கிற மண்ணாதான் வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்திலும் நன்மையை கொடுக்கிறேன். தேவனை அறிகிற அறிவில நான் விருத்தி அடைகிறேன். வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? என் வாழ்க்கையில உயர்வு இருக்கிறதா? நான் தரித்திரத்தோடு அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஐஸ்வர்யவானாக மாறினேன். நான் சமாதானம் இல்லாத அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னும் எல்லா விதமான சமாதானத்தினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கனவினாய் இந்த நான் இருக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் அவர்களுக்கு முன்னாடி இப்ப நான் கனவானாய் இருக்கிறேன். அதுதான் அப்படிப்பட்ட விருத்தி அடைய வேண்டும் என்று அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படிப்பட்ட ஆளுநர் எனக்கு தெரியும். நீ போய் பேசுறாங்க, ஆனா மன்னிப்பு கேட்கிறாரு. நீ பாவம் செய்த ஆள், ஆனா மன்னிப்பு கேட்கிறாரு. நீ சீரை விழுகிற ஆள், ஆனா மன்னிப்பு கேட்கிறாரு. அமேன். உன்னை எனக்கு தெரியும். ஐ நோ. அந்த சொன்ன உன் கிரியைகளை உன் கிரியைகளை யாருக்கு வேணாலும் மறைக்கலாம். என் ஆண்டவருக்கு ஒரு உத்தரவு செய்ய முடியாது. மறைக்க முடியாது. நாமே சொல்லுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் கொஞ்சம் பலன் இருக்கும். என் நாமத்தை நீ மறுதளிக்காம இருக்க பார்த்தியா, அதுக்கு உனக்கு திறந்த வாசனை ஒரு நாளும் வெளிப்படுத்தி மூடி வாசிக்கலாம். ஒரு நாளும் கவனிக்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நீ திறந்தால் அழைப்பவனில்லை, நீ கட்டினால் இந்த நிலை எப்ப வருதுன்னா தேவன் மேல வருகிற வாஞ்சை உள்ளது. தேவன் மேல வாஞ்சை உள்ளவருக்கு மகிமை. அல்லேலூயா. கனம் மகிமை. அல்லேலூயா. அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீ இருப்ப. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கவனிங்க. பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசுப்பா பிதாவே, நீ இந்த பூமியில பாவத்தை செய்யும்படி, பாவத்துல இருக்கிற காரியத்தை நிரந்தரமாக்கும்படி, உலகத்துல இருக்கிற மக்களை ரட்சித்து உங்களுடைய சமூகத்துக்கு நான் திருப்பும்படி நீ எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர்களை நீங்க வாழ்க்கை வச்சுட்டா விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய மகிமையும் கொடுக்கிறார். அன்று வேதம் என்ன சொல்கிறது? என்னை பலப்படுத்துகிறவனை என்னை கடன்படுத்துகிறவனை என்ன கடம் உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நற்கனிகளை கொடுத்து கனிகளை கொடுத்து நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியே அதில் நீங்க என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அவரை அறிதல
என்ன செய்யணும்? அபிஷேகம் பற்றி அபிஷேகம் பெற்றுக்கணும். சாட்சியா வாழ முடியல, சாட்சியா வாழ முடியும், வாழணும். ஆண்டவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிய முடியலையா? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து பாருங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா எனக்கு ஆண்டவருக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு நாளுக்கு வாஞ்சி இருந்து நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் மேல எனக்கு வாஞ்சி இல்லைன்னா யார் எனக்குள்ள தங்க மாட்டா? ஆண்டவர் தங்கும். ஆமென். ஆண்டவர் தங்கலன்னா எனக்கு எந்த விடுதலையும், எந்த மேன்மையும், எந்த மகிமையும், எந்த ஆசீர்வாதமும் தேவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நான் காத்து போன பருவமாக எங்க ஓட்டை இருக்கு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. 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 ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருந்த ஆண்டவர் சொன்னார், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் எங்காக முகங்கள் சங்கீதம் 34:5 ஆசிரியர். ஆண்டவரை நம்புகிற எந்த மனுஷனும் பிரகாசிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவனை பிரகாசிக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை நீதியின் வலதுகரத்தினால அவர் தாங்குவார். வேதம் சொல்கிறது, பயப்படாத நான் உன்னை பலப்படுத்தி, பயப்படாத நான் உன்னை பலப்படுத்தி, ஆமென், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால. ஆமென். ஒரு கணவன் சொல்ல முடியாது, ஒரு மனைவி சொல்ல முடியாது, நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது, நீ நம்புகிற உறவுகள் சொல்ல முடியாத, நீ நம்புகிற மனுஷன் செய்ய முடியாதத நீங்களும் நானும் வாஞ்சிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உனக்காக யுத்தம் பண்ணுகிற வழக்காளர்களே, உனக்காக யாவையும் செய்து ஆண்டவரை பற்றுகிற விசுவாசம் வாஞ்ச அது வந்துட்டா ஆண்டவர் எனக்கு நினைச்சுவாரு. வாசம் ஆண்டவருக்கு நினைச்சுவாரு. ஆண்டவருக்கு நினைச்சுவாரு. வாசம் ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணா முதலாவது நினைக்கிற ஆசீர்வாதம் கட்டுகிறது. ஆமென். இரண்டாவது உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. மூணாவது தேவனுடைய. ஹல்லேலூயா. 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 நான் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் ஆமென். ஆமென். தேவனுடைய நல்ல கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில நித்தமும் எனக்கு தேவை தேவனிடத்திலிருந்து. தேவன் என்னை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து தேவன் எனக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? விடுதலை கொடுத்தால் எனக்கு உயர்ந்த. ஆமென். ஆமென். நான் உயர்ந்த அடைக்கிறதுக்கு பாத்திரமான ஆயிட்டால் ஆண்டவர் தம்முடைய மகிமையினால எப்படிப்பட்ட தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறது, ரோமர் 8 வாசிக்க வேண்டாம். ரோமர் 8:30 சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை தேவனே தேவனே மகிமைப்படுத்து. உங்களை என்னையும் தேவன் மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவர் மேல நீங்க பற்றுதலால், ஆண்டவர் மேல வாஞ்சையால், ஆண்டவரே உமக்குள்ள வாழுகிற அந்த கிருபையை, அந்த பலனை, அந்த மேன்மையை எனக்கு தாங்குங்க. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? என்ன செய்வாரா? இரண்டாவது மேன்மையாய், மூணாவது மகிமையினால. ஹல்லேலூயா. 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 மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதுகாக்க பாதுகாக்க ஓட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதுகாக்க பாதுகாக்க ஓட
வறட்சியான காலத்தில் எலும்புகள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஆண்டவர் என்னோட கூட இருக்கணும்னா அவர் மேல எனக்கு என்ன இருக்கணும்? தீராத வாழ்த்து. அவர் எனக்குள்ள வந்து முதலாவது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இரண்டாவது, நான் இழந்து போன எந்த மேன்மையும் சத்துருவுக்கு முன்னாடி ஒரு மத்தியை அதை என்னை நான் செய்வதெல்லாம் வாசம் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிற முதலாவது காரியம் கட்டிலிருந்து பாடுகளிலிருந்து சாபத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? செய்தி செய்தியை மறக்கவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை தத்துவம் இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை தத்துவம் இதுதான். இதை விட்டு கல்பமும் எழுபமும் செய்யாது, சாயக்கூடாது. தேவனை அழிகிற அறிவில் வாஞ்ச எனக்கு படிக்கிற வரைக்கும் அது இருக்கும். நான் போனாலும் பத்தாவது அடுத்தாவது இருந்தாலும் எனக்கு தேவனை அழிகிற அறிவு அது தேவனுக்கு இருக்கிற வாஞ்சியில நான் ஒவ்வொரு நாளும் செய்யணும் திருத்தி அமைக்கிட்டே இருக்கணும். அலையா அப்படி அடைஞ்சா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவான். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணா முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்ப நான் கட்டப்பட்டிருந்தா எனக்கு யாரும் இல்லை. அப்போ
தேவனை அறிகிற அந்த வாஞ்சியில பெருக 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 என் வாழ்க்கையில் முதலாவது கிடைக்கிற மேன்மை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கட்டும் எந்த பிசாசு நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் மேல கொடுக்கும் அந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூணாவது மகிமையினால அவர் நடத்துவான். அவர் மகிமை என் கூட இருந்தா என் கூட நான் ஆண்டவர் சொன்னாரு என் மகிமை தருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அது உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. அது உன்னை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியே ஆமென். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் வேணும் சொல்லப்போது எழுந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர திருப்பம் ஏதுமில்லை. நகர மூடி பயத்தோட பக்தியோட உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு திருப்பம் ஏதுமில்லை. ஒரு நிமிஷம் கண்களை தயவுசு நல்ல கண்களை நல்ல கண்களை என்று பார்க்கும் கண்களை ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா சகரே நம்முடைய வேதம் சொல்லுகிறது உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் மரித்தாலும் உயிரோடு எழும்பும். அவன் செய்வதெல்லாம் கலக்கத்தை மாற்றுவேன், கண்ணீரை மாற்றுவேன், அவன் வேதனையை மாற்றுவேன், அவன் இழந்து போனதை திரும்ப கொடுப்பேன், அவனை உயர்ந்து அடைக்கிறது என் மகிமையினால் அவனை ஒவ்வொரு நாடும் நிரப்புவேன். ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி உம்மை அதிகமாய் நேசிக்கும், உம்மை அறிகிற அறிவில விருத்தி அடையும், உண்மையில் நித்தமும் வாஞ்சி விடுவர்களால் பிள்ளைகளை மாற்றணும். இந்த உலக வாஞ்சி மரணத்தில் கொடுக்கும், உலக ஆசை நரகத்தில் கொடுக்கும், உலக ஆசை பலவிதமான சூழ்நிலைக்கு நேராய் நடத்தும். ஆனால் தேவனை பற்றுகிற அந்த நம்பிக்கையும் அந்த அறிவும் அந்த வாஞ்சையும் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், ஆண்டவரே மேன்மையை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும். பிள்ளைகள் நித்தியமாக அறிந்து கொள்ள உதவி செய்யும். இவர்களுக்கு அறிய கொடுத்தபடி, இவர்கள் அறியக்கூடாதபடி இவருடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகளை, பொல்லாத கட்டுகளை, பொல்லாத கிரியைகளை, பொல்லாத அசுத்த வல்லமைகளை, பொல்லாத அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாக்கி போடுகிற ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு விடுதலை தரும், ஒரு
ஆவியை தேர்ந்தெடுத்து இதற்கு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ரீமா சாவா நல்ல கண்களை மூடி நல்ல பயபக்தியோடு ஆவியை நிறைவு ஆவியை நிறைவு ஏமாற்றே ஒரு ரீமானா ஒரு ரீமானா ஒரு விடுதலை ஒரு விடுதலை ஒரு விடுதலை ஒரு வல்லமை அபிஷேகம் இப்பொழுது 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 ஒரு ரீமா அன்பு சகோதரனை நீ பெற்றுக்கொள் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள் கரங்களை உயர்த்தி ஆவியானவரை நிரப்புகிறார் ஆவியானவரை நிரப்புகிறார் ஒரு receive அந்த வல்லமை 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 இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது அக்கினி 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 வல்லமை 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 இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை பிள்ளைகள் ஒரு வாழ்வான ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை ஆண்டவர் தான் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் ஆண்டவர் தம்முடைய மகிமையினால் என்னை நித்தம் நடத்துகிறவர் உலகமோ உலகத்தின் ஆசைகளோ உலகம் பணமோ பதவியோ உயர்வோ அல்ல ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கு விடுதலை தரணும் அவர் தான் என்னை மேன்மைப்படுத்தணும் அவருடைய மகிமை தான் என்னை நடத்தணும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி நடத்துகிறேன் நான் ஒப்பு கொடுக்கிற ரெண்டு கரங்களை உயர்த்தி நடத்துகிறேன் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஹalleluya நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை வைக்கப்படாது வைக்கப்படாது நீ கரங்களை வைத்ததுக்கு நிறைய இருக்கு உன் பாவங்கள் உன் கட்டிகள் இப்போது அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் உமக்காக வாழ உதவி செய்யலாம் ரெண்டு கரங்களை தலைக்கு மேல வைத்துங்க நல்ல வைத்துங்க நல்ல வைத்துங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க நல்ல தலைக்கு மேல வைத்துங்க கை வைத்தால வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நல்ல தலைக்கு மேல வைத்துங்க நல்ல தலைக்கு மேல வைத்துங்க நல்ல தலைக்கு மேல வைத்துங்க ஓ ஆண்களின் வல்லமை அவருடைய நல்ல தலைக்கு மேல வைத்துங்க அவருடைய வல்லமை வல்லமை ஓடி மக்காவா ஓடி மக்காவா அவருடைய வல்லமை ஆண்களின் வல்லமை இப்பொழுது என்னை தைரியத்தை பார்க்கிறோம் என்னை மாற்றணும் வாயை திறந்து சொல்லுங்க என்ன மாற்றிக்கப்பா நான் விட வேண்டியதை விடணும் நான் விட வேண்டியதை விடணும் நான் இன்னும் ஜாப் பண்ணணும் இன்னும் ஜாப் பண்ணணும் இன்னும் ஆண்டவர் உண்மையா இருக்கணும் இன்னும் ஆண்டவருக்கு மேல நான் உண்மையா இருக்கணும் என் இருந்த ஆண்டவர் சமூகத்துல ஒரு அண்ணாவை போல ஊற்றுகிறேன் ஒரு அண்ணாவை போல ஊற்றுகிறேன் 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 எபினேசர் நீராயா இதுவரை உதவியே
நல்ல கண்ணம்மா சில பேர்கள் நல்ல இருக்க கண்ணம்மா கேட்ட சத்தியத்தை வாழ்க்கையில மறக்க ஒரு நாள் கூட உண்மையில வாஞ்சி இல்லாத ஒரு நாள் எனக்கு கடந்து விரோதமா எத்தனை பிரச்சனை வந்தா எத்தனை காரியம் வந்தா அந்த ஒரு உண்மையில இருக்கிற வாஞ்சியில வலது பக்கமா இடது பக்கமா வச்சோம். நான் படுக்க போகும்போது எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும். நான் இன்னைக்கு நாளெல்லாம் ஆண்டவருக்கு மேல வாஞ்சி உள்ளவனாக இருந்தேன். ஆண்டவர் சொன்னபடியே வாழ்ந்தேன். அதுக்கு விரோதமாய் வந்த காரியங்களை நான் தடுத்து விட்டேன். ஆண்டவருடைய பலத்தினால அதை தாண்டி விட்டேன். அறிகிற வாஞ்சி எனக்கு வரட்டும். அந்த வாஞ்சியை நான் நீ வைத்திருக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ள என்னை தகுதியுள்ளவனாக மாற்று. நீ வைத்திருக்கிற கணத்துக்கு பாத்திரவானாக என்னை மாற்ற மாட்டார். நீ எனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகுதி உள்ளவனாக என்னை மாற்ற மாட்டார். வாழ்க்கையில மறக்காதபடி நான் ஒவ்வொரு நாளும் இதை ஆண்டவரை அபியாசப்படுத்த இதற்காக பிரயாசப்பட உதவி செய்யப்படும். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு நாமத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக எனக்காக சொல்லிக்கிறேன். நீ கொடுத்த அந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா எங்கள் வாழ்க்கையில வருகிறோம் விடாதபடி காத்துக்கொள்ள கத்தர்களுக்கு இறக்கம் பாராட்டும்படி அருமையான ஊழியர்கள் ஐயா வந்து சொல்லிக்கிறேன். பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளுக்கு ஆயிரம் நன்றி செலுத்துவதையா அந்த இடத்துல வாஞ்சியாயிருக்கிற குடும்பத்தை பிள்ளைகளை வாழ்க்கை ஆண்டவரை எப்படியெல்லாம் உயர்த்த கூடும் என்று சொல்லி உயர்த்த முடியும் என்று சொல்லி பார்த்தோமே ஆண்டவரே கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே வார்த்தை கேட்டதுமாய் மாத்திரமல்ல அந்த வார்த்தை வாழ்க்கையில வைத்து ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மகிமையை பெற்றுக்கொள்ள தேவனின் அனுகிரகம் பாராட்டுகிறாங்க. ஓ ரீமா கதரல ரீவா தரல ரீவா லவா 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 ஓ நன்றி 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 செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே ராஜனை கொண்டு பேசியிருந்த வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல ஆண்டவரே அவர்கள் அதற்காய் தங்களை அர்ப்பணிக்க வாழ்க்கையாய் மாற ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களுடைய சேசித்து ஆசீர்வாதத்தை சேர்த்துக் கொள்ள ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தபடியா என்னுடைய பாதத்தில் வருகிற மாட்டவரே தாசரோடு பேசின வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல அதை அபியாசப்படுத்தி அந்த வாழ்க்கையில ஜீவியத்தில் அந்த நடைமுறையில கொண்டு வர தேவன் அனுகிரகம் பாராட்டுங்க. தாசன் அடுத்து சந்திக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லுவதாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளை நீங்க பொறுப்பெடுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா.